ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட தாளவாடி தாலுகா சமூக வன உரிமை மேல்முறையீட்டு மனு மீது விரைந்து நடவடிக்கை வேண்டும். கோபிசார் ஆட்சியரிடம் பழங்குடியினர் கோரிக்கை 2006ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வன உரிமைகள் அங்கீகார சட்டம் வனத்தில் வாழும் பழங்குடியினர் மற்றும் இதர பாரம்பரியமாக வனம் சார்ந்து வாழும் மக்களின் பல்வேறு வன உரிமைகளை அங்கீகரிக்கிறது. இச்சட்டப்படி பழங்குடியினர் மற்றும் இதர வனம் சார்ந்து வாழும் மக்கள் வனநிலத்தில் பயிரிட்டு வந்தாலோ அல்லது குடியிருந்து வந்தாலோ அவர்களது தனிநபர் வனநில உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். வனத்தில் வாழும் பழங்குடியினர் மற்றும் இதர வனம் சார்ந்து வாழும் மக்களின் சிறுவன விளை பொருள் சேகரித்து விற்பனை செய்தல், மூலிகைகளை பயன்படுத்துதல், கீரைகள், பழங்கள், கிழங்குகள் போன்றவற்றை சேகரித்தல், விற்பனை செய்தல், வனப்பகுதியில் கால்நடைகளை மேய்த்தல், வனத்தில் உள்ள நீராதாரங்களை பயன்படுத்துதல், வனக்கோயில்களில் வழிபாடு செய்தல் போன்ற பல்வேறு சமூக வன உரிமைகளும் அங்கீகாரம் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு பழங்குடியினர் கிராமங்களுக்குமான வன எல்லைகள் வரையறை செய்யப்பட்டு அவ்வெல்லைக்குள் உள்ள வனவளத்தை பாதுகாத்தல், வளர்த்தெடுத்தல் ஆகியவைகளுக்கு பொறுப்பேற்கும் வகையில் வனவள ஆதார உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பள்ளி, அங்கன்வாடி, சாலை, சமுதாயக்கூடம், சுகாதார மையம் உட்பட 13 வகையான வளர்ச்சிப் பணிகளுக்கு தேவையான வனநிலத்தை 2.5 ஏக்கர் வரையிலும் பயன்படுத்தும் வகையில் வளர்ச்சிக்கான வனநில உரிமையையும் இச்சட்டம் அங்கீகரிக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் சோழகர் தொட்டி, பாலப்படுகை, கோடம்பள்ளி, அல்லபுர தொட்டி, ராமரணை, இட்டரை, தடசலட்டி, பெஜலட்டி, மாவனத்தம், காளிதிம்பம் ஆகிய தாளவாடி வட்டத்தில் உள்ள 10 பழங்குடியினர் கிராம சபைகள் தங்களது சமூக வன உரிமை மற்றும் சமூக வனவள ஆதார உரிமைகளுக்கான அங்கீகாரத்திற்கான கோரிக்கைகளை கோட்டாட்சியர் தலைமையிலான குழுவிற்கு அளித்திருந்தன. இக்கோரிக்கைகளை பரிசீலித்த கோட்ட அளவிலான குழு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மாவட்ட அளவிலான குழுவிற்கு பரிந்துரைத்ததின் அடிப்படையில் கடந்த செப்டம்பர் மாதம் சமூக வன உரிமை அங்கீகார ஆவணம் இக்கிராமங்களுக்கு ஆட்சியரால் வழங்கப்பட்டது. ஆனால் வழங்கப்பட்ட ஆவணம் முழுமையானதாகவும் சட்டப்படியானதாகவும் இல்லை. கிராம சபைகளின் கோரிக்கைகள் முழுமையாக அங்கீகரிக்கப்படவில்லை. ஒரு கிராமத்திற்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் பக்கத்தில் உள்ள மற்ற கிராமத்திற்கு வழங்கப்படவில்லை. அங்கீகாரம் அளிக்கப்படாததன் காரணமும் கிராம சபைகளுக்கு தெரிவிக்கப்படவில்லை. சமூக வனவள ஆதார உரிமைக்கான அங்கீகார கோரிக்கையின் மீது கோட்டாட்சியரோ மாவட்ட ஆட்சியரோ எந்த நடவடிக்கையையும் இதுவரை எடுக்கவில்லை. ஆகவே சமூக வன உரிமை அங்கீகாரம் பெற்ற 10 கிராம சபைகளும் மேல்முறையீடு செய்திருந்தன. தங்களது மேல்முறையீட்டின் மேல் விரைவான நடவடிக்கைகளை கோட்ட மற்றும் மாவட்ட அளவிலான குழுக்கள் மேற்கொண்டு வன உரிமை சட்டப்படி முறையான அங்கீகார ஆவணத்தை வழங்க வேண்டும் எனவும் சமூக வனவள ஆதார உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் பழங்குடி கிராம சபைத் தலைவர்கள் இன்று திங்கள் கோபிசார் ஆட்சியரை சந்தித்து வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சோழகர் தொட்டி ஓ மாதன், பாலப்படுகை ஜெயராஜன், கோடம்பள்ளி கே முருகஷ், அல்லபுர தொட்டி ராமையா, ராமரணை ராமன், இட்டரை ஆர் ரங்கசாமி, தடசலட்டி லட்சுமணன், பெஜலட்டி எம் பாலன், மாவனத்தம் தங்கவேல், காளிதிம்பம் கோவிந்த் ஆகிய கிராம சபை தலைவர்களும் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத் தலைவர் வி. பி. குணசேகரன், மோகன்குமார், ரகு ஆகியோரும் சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராம சபை உறுப்பினர்களும் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்ட செய்திகளுக்காக அரசியல் சூரியின் தலைமை நிருபர் டி. என். மகேந்திரகுமார்.